ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 1/8/2024 கருணியா ப்ளஸ் KN 533க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு கெஸ்ஸிங் பார்க்கறதுனால நம்ம வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. வியாழன் டு வியாழன் ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ABC போலில் வந்து நம்மளுக்கு 801 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 339801. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 904 ABC போர்டு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு 904 தான். அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 682. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளை உருவாக்கியிருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60 5D 4Dயோட நம்ம வந்து 456ங்கிறத கூட்ட போகிறோம். அப்படி கூட்டும்போது நம்மளுக்கு சி போர்டு மட்டும் இல்லை, அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 754லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 478. இதோட நம்ம கூட்ட போகிறது 456 நண்பா. அதாவது ப்ளஸ் 456 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். 4ஓட 4 கூட்டினோம்னா 8, 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 8ஓட 6 கூட்டினோம்னா 4, 824 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 754க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் நம்மளுக்கு 824 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 754க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 824 நண்பா. இந்த கெஸ்ஸிங் அப்படியே வந்திருக்கு நண்பா. அப்படியே நம்மளுக்கு 824 அப்படியே ஹிட் ஆகிருக்கு. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா அப்படியே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்லேயே வந்திருக்கு நண்பா. இப்போ நம்ம 824க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 824 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 575. இதோட நம்ம கூட்ட போகிறது வந்து ப்ளஸ் 456. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 6ஓட 5 கூட்டினோம்னா 1, 921 நம்மளுக்கு இந்த 824க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 921 சீபோர்ட் டச்சாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 824க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 682 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ABC போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு அப்படியே கிடச்சிருக்கு. 3 நம்பர் டச்சாக இருந்தாலும் நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸ் வருது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுண்டா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 682க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 194. இதில் நம்ம எடுக்க போகிறது 194. இதோட ப்ளஸ் 456. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 9ஓட 5 கூட்டினோம்னா 4, 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 540 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 682க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 540. இப்போ இந்த 682க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 904 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 4 சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு PC. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். ஏன்னா போர்டு வந்து நம்மளுக்கு பெய்ஸாக மாறி இருக்குது. இப்போ நம்ம 904க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 502. இதோட நம்ம ப்ளஸ் 456. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 958 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 904க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 958. இப்போ இந்த 904க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 904 நண்பா. மறுபடியும் அந்த ரிசல்ட்டை தான் திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து 9 கிடச்சிருக்கு. ஆனால் சி போர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ்.
போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ டச்சு மிஸ் ஆகலை, ஏன்னா வந்த நம்பரையே நம்மளுக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ டச்சு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 904க்கு மறுபடியும் பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சிபிடி என்னன்னு பார்க்கலாம். 904 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 730. இதில் நம்ம 730ஓட ப்ளஸ் 456. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 6ஓட 0 கூட்டினா 6, 186 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 904க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் 186 நம்மளுக்கான சி போர்டு நண்பா. இப்போ இந்த 904க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 801. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8-1 சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 801 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு நம்ம இதில் தான் நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது, போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலிங் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 801 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 339. இதோட நம்ம ப்ளஸ் 456. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 5, 8, 7. ஓகே, 785 கிடச்சிருக்கு இந்த ட்ராவுக்கான நம்முடைய சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 785 கிடச்சிருக்கு நண்பா. இதில் வந்து நம்மளுக்கு சி போர்டு அதோட பெய்ட்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 785 கிடச்சிருக்கு நண்பா. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர்ஸாக இருக்கிறதுனால பெய்ட்ஸ் அதிகப்படியாக கிடைக்கிது. அதனால் இந்த ட்ராவல் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 58, 57, 78. ஓகே, 3 பெய்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் உல்ட்டாவை வைக்கிறதா கூட உல்ட்டாவாக எடுத்துக்கலாம். அதாவது இது எல்லாமே நான் ஒரே பெய்ட்ஸாக கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம உல்ட்டாவும் மாற்றலாம். உல்ட்டாவை மாற்றினோம்னா 8 5 மாறும், 7 5 மாறும், 8 7 மாறும். இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3 நம்பர் டச்சாக இருக்குது, இவ்வளோ பெய்ட்ஸ் இருக்குது, என்னால் எப்படி எடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். நம்ம வீடியோ போடட்டாலுமே சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது நண்பா, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதான், இது எல்லாமே ரிசல்ட் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து இந்த கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். இன்றைக்கி வியாழக்கிழமை 1/8/2024 கர்னியா ப்ளஸ் கேஎன் 533க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.